Hey foodies, welcome to live.love.recipes.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஃபட்ஜியான brownie ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றதை பார்த்தலாம். அதுக்கு 200 grams of semi sweet chocolate and dark chocolate மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துர்க்கேன். First இந்த semi sweet chocolate வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மெஷர் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட எனக்கு 145 grams வந்தது. ஸோ மிச்சத்துக்கு நான் டார்க் சாக்லேட் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாகவே செமி ஸ்வீட் சாக்லேட்டில் செஞ்சாலும் இது நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போது இந்த சாக்லேட்ஸையும் நம்ம மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 50 grams ஆஃப் பட்டர் நம்ம மெல்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். 50 grams ஆஃப் பட்டரை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பட்டரையும் சாக்லேட்டையும் வந்து ஒன்றா சேர்த்து டபுள் பாய்லரில் போட்டு மெல்ட் பண்ண போகிறோம். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டரையும் சாக்லேட் ஷேவிங்ஸையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை ஒரு 5 to 10 minutes வந்து ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே ஹீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நம்மளுக்கு எந்த விதமான லம்ஸுமே இல்லாமல் சூப்பராக இந்த சாக்லேட் மிக்ஸ் கிடச்சிரும். இதை ஒரு ஓரமாக கூல் டவுன் பண்ண விட்டுட்டு இப்போ இன்னொரு பவுலில் 1 கப் அளவுக்கு பவுடர்டு சுகர் எடுத்துக்கலாம். கூடவே ½ கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ரௌன் சுகருக்கு பதிலாக கோகோனட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒயிட் சுகரையும் ப்ரௌன் சுகரையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 எக்ஸை 1 by 1 ஆட் பண்ணி இதை நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். உங்கள்கிட்ட ஹேண்ட் மிக்சர் இருந்ததுன்னா அதை வச்சும் நீங்கள் வந்து நல்லா இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி விஸ்கை வச்சே ஜஸ்ட் கையில் வந்து நல்லா ரேப்பிடாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். 1 by 1 எக்கை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு மொத்தமாக 3 எக்ஸ் தேவைப்படுது. இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா க்ரீமியான டெக்ஸ்சரில் நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். இது ஒரு 5 to 7 minutes இதை நீங்கள் கண்டினியூஸாக பீட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 to 3 minutes வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். ஹையில் வச்சு பீட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா பொங்கி சூப்பராக லைட் அண்ட் ஃப்ளஃபியாக நம்மளுக்கு இந்த பேட்டர் கிடச்சிடும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 teaspoon அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் வந்து இந்த சாக்லேட் நல்லா எடுப்பாக நம்மளுக்கு தெரியும் அந்த டேஸ்ட் வந்து. கூடவே ஒரு 1 teaspoon அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம் ஒரு 2 minutesக்கு. இது நல்லா ஃப்ளஃபியான மிக்சராக பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் மிக்ஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேட்டரோட கலர் வந்து சாக்லேட் கலருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சீவ் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடரும் ½ கப் அளவுக்கு எய்தர் செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் அல்லது மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது ஒரு ½ கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். 1/4 கப் அளவுக்கு கொக்கோவா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு சீவில் போட்டு நல்லா ஜலிச்சு விட்டதுக்கு அப்புறமா இந்த ஸ்பேட்டுலாவை வச்சு நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் மூலயமா ஜென்டிலாக ஸ்லோவாக இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எந்த விதமான லம்ஸுமே இல்லாமல். இது எல்லாமே நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பேக்கிங் டின் எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் பேனை யூஸ் பண்ணி பேக் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு பேனில் கூட நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இப்போ எந்த பேனில் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் பட்டர் ஆர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டு அதுலேயும் கொஞ்சம் பட்டர் ஆர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மீன் வயலில் நம்ம 180 degree செல்சியஸை 10 minutesக்கு அவனை ப்ரீஹீட் பண்ணிக்க போகிறோம். அது ப்ரீஹீட் ஆகிட்டே இருக்கிற டைமில் நம்ம பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டு நம்ம பேட்டரை ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ பேட்டரை வந்து நான் 3 டிஃப்ரெண்ட் பேன்ஸில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது நல்லா வந்து இப்போ பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. என்னோடய பேனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால நான் 3 டிஃப்ரெண்ட் பேன்ஸில் வந்து halfway த்ரூலேயே ஸ்டாப் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா
பேட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட பேன் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி 7x7 சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ப்ரௌனீஸ் வந்து கரெக்டான சைஸில் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது எல்லா பேட்டரையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட அவனும் வந்து ப்ரீஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸுக்கு இதை நம்ம பேக் பண்ணிக்கலாம் உள்ளார வச்சு. இது நல்லா ஜென்டிலாக டேப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளார இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபேமாக அழகாக கிடைக்கும் ஃபட்ஜியாக. இப்போ 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸுக்கு நம்ம பேக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு குச்சி விட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு அந்த கேக்கோட க்ரம்ஸ் வந்து ஒட்டிகிட்டே வரணும். அப்போ தான் வந்து நம்மளோட ப்ரௌனியோட டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேக் ஆகி அப்படியே வந்து கெட்டியாக கிடைக்கக்கூடாது. கொஞ்சம் ஃபட்ஜியாக இருந்ததுனா தான் இதோட டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு நம்ம நல்லா டேப் பண்ணிவிட்டு பொறுமையாக பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக பீஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ எடுத்து சாப்பிட போகிறீங்களோ அப்போ ஜஸ்ட் ஒரு 1 or 2 மினிட்ஸுக்கு எதர் ஏர் ஃப்ரையர்லேயோ இல்லை அவன்லேயோ ஜஸ்ட்டு 2 or 1 மினிட்டுக்கு பேக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் அந்த டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு ரீட்டைன் ஆகிடும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.